ஹே காய்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான ஒரு வெஜ் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட்னா, கொஞ்சம் சோர் அண்ட் ஸ்வீட்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து கேரட் அண்ட் கேபேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். தென் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் கேபேஜையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடரை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சு வந்தது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.